சேலம் அரசு கலைக்கல்லூரியில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு நடந்து வருகிறது. இன்றைய தினம் இளநிலை தமிழ், ஆங்கிலம், புள்ளியியல் உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட கலந்தாய்வு இன்று காலை முதல் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் காலை 8 மணி முதல் கலந்தாய்வுக்காக காத்திருந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இடமில்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த மாணவர்கள், பெற்றோர்கள் தற்பொழுது அரசு கலைக்கல்லூரி முதல்வர் மற்றும் பேராசிரியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் தற்பொழுது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போதிய சீட் இல்லை என்று கூறும் இந்த நிர்வாகத்தினர் காலை முதல் மாலை 7 மணி வரை எங்களை காத்திருக்க வைத்ததாகவும், எந்த ஒரு பாதுகாப்பு, அதாவது எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லை, தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வழங்கவில்லை, எங்களுக்கு மாணவிகளுக்கு சீட் வழங்கினால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு செல்வோம் என்று கூறி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்த காவல்துறையினர், தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோரும் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ அவர்களை போய் கேளுங்கள் என்று கூறி கல்லூரி நிர்வாகத்தினர் அலைக்கழித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து மாறி மாறி இரு தரப்பினரும் தற்பொழுது வரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் தற்பொழுது அஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையாளர் அஸ்வினி தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எங்களுக்கு சீட் கிடைக்கும் வரை இந்த இடத்தில் விட்டு கிளம்ப மாட்டோம் என்று கூறி தொடர்ந்து பெற்றோர்கள், அவர்களது மாணவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிகிதா.